இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு ஒரு 5 மணிக்கு மேலே தான் போயிருந்தேன். இன்றைக்கி விடிய காலை லேசாக தூறல் போட்டது, அவ்வளோதான். மற்றபடி மழை எதுவும் கிடையாது. நல்ல வெயில் தான் இருந்தது. சாயந்தரம் தோட்டத்துக்கு வந்ததுமே எப்பவும் போல் ஒரு ரவுண்டு செடிகளெல்லாம் ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பூக்களெல்லாம் பறிக்கலான்னு இருந்தேன். அங்கங்கே கொஞ்சம் களை செடிகள் மட்டும் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் சுத்தம் பண்ணி எடுக்கணும். ஒரு சின்ன தர்மாக்கோல் பாக்ஸில் முள்ளங்கி செடி வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் முள்ளங்கி வச்சுருக்கு. சீசன் மாறி போட்டதுனாலே என்னன்னு தெரியல, எந்த செடியிலுமே முள்ளங்கி வைக்கல. அந்த ஒரு செடியில் மட்டும்தான் இருந்தது. அவரை செடியிலையும் ஒரே ஒரு அவரை தான் இருந்தது. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நாட்டு ரோஸில் ஒரு 4-5 பூ பூத்திருந்தது. ரோஜா செடியில் பூக்கள் நிறைய பூக்கணும்னா பூக்கிற பூக்களை ஒரு 2 நாளுக்கு மேலே செடியில் விட்டு வைக்கக்கூடாது. பூக்கள் பூத்து முடிச்சதும் அந்த பூக்களை மட்டும் கட் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம ஒரு 4-5 இன்ச் கீழே இறக்கி கட் பண்ணோம்னா புதுசாக நிறைய கிளைகள் விட்டு பூக்களும் நிறைய பூக்கும். பூக்கள் கம்மியாக கொடுக்குற டைமில் செடியை நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டு உரங்கள் கொடுத்தாலே போதும், புதிய தளிர்கள் வந்து மொட்டுகள் நிறைய வைக்கும்.